அலங்கோல ஆட்சிக்கு இந்த அரக்கோணம் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி அரக்கோணத்தில் வந்து அந்த கல்லூரி மாணவி விவகாரம் என்ன துப்பு கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடி சாட்சின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்று சொல்லியிருக்கின்றோம். ஆட்சியை பொறுத்தளவில் தவறு நடக்கின்ற பட்சத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் குற்றம் சாட்ட வேண்டும். தவறு நடப்பதற்கு முன்பு வருமுன் காப்போம் என்பது போல் தவறு நடக்காமல் நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம், தவறு நடந்துவிட்ட பிறகு அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது இன்னொரு புறம். இன்னார் இனியவர் என்று எங்கள் முதலமைச்சருக்கு பாகுபாடு இல்லை. தவறு யார் இழைத்திருந்தாலும், சொந்த கட்சிக்காரர் இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நோக்கம், எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு. அந்த வகையில் மாநகராட்சியில் கூட 2 மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளோடு சண்டையிடுவதை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் பதவியிலிருந்தே நீக்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. நீதியின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி. கடந்த காலங்களில் நடந்தது சாத்தான்களின் ஆட்சி, அதற்கு சாட்சி. சாத்தான்குள்ள சம்பவமே அதற்கு ஒரு சாட்சி. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? சாலையில் தான் இருக்கிறீங்க. அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாங்கல்ல, அங்கே தள்ளாடிக்கினே இருந்தவங்கள பார்த்துட்டு வந்தவங்க அவங்க கவர்னராக. அதனால எது பார்த்தாலுமே அவங்களுக்கு தள்ளாட்டமாக தெரியுது. அன்பு சகோதரிக்கு மீடியா மேனியா ஏதாவது இப்படி பேசி கொண்டு தான் இருப்பார். நீ நின்று கொண்டிருக்கிற சாலை எப்படி தரமாக இருக்கிறது என்று நீங்கள் அவரிடம் அடுத்த முறை கேள்வி கேட்கும்போது சொல்லுங்கள். அவர் வசைப்பாடாத ஆளுகள் யாராவது இருந்தால் அடையாளம் காட்டுங்கள். அவருக்கு தினந்தோறும் தான் ஒண்டிதான் புத்தன், மற்றவர்கள் அத்தனை பேரும் வாயால் சொல்லக்கூடாது. அவர் வசைப்படாத ஆட்கள் யாராவது இருந்தால் குறிப்பிட்டு சொல்லுங்கள், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.